Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சோ என்ன நடந்தாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அவங்க நினைக்கவே இல்லை. ஆகலாம், மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்படலாம், மீண்டும் அவருடைய எம்பி பதவி பறிக்கப்படலாம். ஏன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. நாடாளுமன்றம் ஃபுல்லா சிசிடிவி கேமராக்கள் இருக்கும். அப்படின்னா உடனே இவங்க வெளியே விட்டுருந்தாங்க. ஏன்னா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப உடனே அந்த வீடியோக்களை விட்டுருந்தாங்கன்னா ராகுல் காந்தி தள்ளினது உறுதியா இருக்கும். இப்ப அதுவும் ஒரு லாகான விஷயமா இருக்கிறத பார்க்க முடியுது. பயங்கர டேமேஜ் ஆயிருக்குது. எஸ்பெஷலி சவுத் இந்தியால இந்த விஷயங்கள் பிஜேபிக்கு ஒரு விதமான தாக்கு. அம்பேத்கர் விவகாரம், அதுக்கப்புறம் அவங்க நடந்துட்ட விஷயம், இது எல்லாமே ஒரு விதமான எதிர்மறையான கருத்துக்களை பாஜகவினர் மீது கொண்டு வருதோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கிறத கண்கூட பார்க்க முடியும். ஓம் பிர்லா அவர்கள் இன்னைக்கு டீ பார்ட்டி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு செஷன் முடியுதுன்னா அந்த அன்னைக்கு ஒரு மரபுப்படி ஒரு டீ பார்ட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த டீ பார்ட்டி எதுக்கும் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமா முடிவெடுத்திருக்காங்க. கிறிஸ்தவ பாதிரியார் குடும்பத்தோட எரிக்கப்பட்ட விவகாரத்துல இவரும் தொடர்புடையவர் அப்படின்ற பேச்சுகள்லாம் இருந்த ஒரு நபராதான் இருந்தாரு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்துல பேசப்பட்ட அம்பேத்கர் குறித்து பேசப்பட்ட ஒரு விஷயத்தால இன்னைக்கு நாடே பத்திட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது விஷயமே திசை திருப்பி வேறு நோக்குல போயிட்டு இருக்கு. அது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்படுவாரா, அவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க என்ன நடந்தது, ஏன் இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்க மீடியா நாட் அலவுட் அப்படிங்கும் போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இவங்க ஒரு தரப்பு, காங்கிரஸ் தரப்பு, அதாவது இந்தியா கூட்டணியினர் ஒரு தரப்பு ஒண்ணு சொல்றாங்க, அதே மாதிரி பாஜகவினர் ஒண்ணு சொல்றாங்க. பிரதாப் சாரங்கி முதல்ல ஒண்ணு சொன்னாரு, இப்ப பிறகு வேற ஒண்ணு சொல்றாரு. ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளி விட்டாரு, அவர் என் மேல விழுந்ததாலதான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு முதல்ல சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தி என்னை தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட படங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லா வெளியாகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு போயிட்டு இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணியினர் இதை விடாம மீண்டும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு. சரி, இது குறித்து அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கிறேன். டெல்லி குளிர் பயங்கரமா இருக்குன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, குளிரை விட அங்க நடக்கக்கூடிய பரபரப்பு இன்னும் அதிகமா இருக்கும். 2வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் என்ன ஒரு அச்சம் எழுந்திருக்கு அப்படின்னா, கடந்த முறை ராகுல் காந்தி அவர்களை என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எம்பி ராகுல் காந்தி அவரை சிறைக்கு கொண்டு போய், நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் அவருடைய அந்த எம்பி வீடை பிடுங்கி, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த முறை அம்பேத்கர் குறித்து பேசக்கூடாத வகையில அவையில அமித்ஷா அவர்கள் பேசினது தொடர்பாக இவங்க போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வேறு அடுத்த கட்டத்திற்கு அந்த போராட்டம் போயிருக்கு. ராகுல் காந்தியை கைது செஞ்சிருவாங்களா, இந்த விஷயத்தை வச்சு அவர் நடவடிக்கையில ஈடுபட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கில போயிருக்கு. தற்போதைய நிலை என்னங்க? கைது நடவடிக்கை அப்படின்றது எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரியும், அவதூறு வழக்குல 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. உச்ச நீதிமன்றம் அந்த கேஸ ஹியர் பண்ணும் பொழுது நான் அந்த கேஸ நேரடியாவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். நீதிபதிகள் சொன்ன வார்த்தை, ஒரு நாள், 2 வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்க குறைவா தண்டனை கொடுத்திருந்தா கூட அவருக்கான பதவி போயிருக்காது. அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நடக்காது அப்படின்ற சொல்றதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. இப்பவும் ராகுல் காந்திக்கு எதிராக நாட்டுல, குஜராத்ல சரி, உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, கர்நாடகாலன்னு எல்லா இடத்துலயுமே அவருக்கு எதிரான அவதூறு வழக்குகள் போடப்பட்டுட்டு தான் இருக்கு. அவர் நேர்ல போய் அப்பியர் ஆகிறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இதே டெல்லியில அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டு, நேஷனல் ஹெரால்டு வழக்குல அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 நாட்கள், ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் அவர்கிட்ட அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தியிருந்தாங்க. அப்போ சோனியா காந்தி அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருந்த சமயம் அவங்க அதனால ஒரு 15 நாள் நாங்க கழிச்சு அப்பியர் ஆகுறேன்னு சொல்லி அவங்க ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கிட்டையும் கிட்டத்தட்ட 2-2.5 நாள்
விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டிருந்தது. டெல்லியில அவ்வளவு பெரிய போராட்டம். நான் சொல்றது வந்து எலெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி ஒரு 1.5-2 வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதனால இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே வாய்ப்பே இல்லை. ஏன்னா போன செஷன் அப்போ நமக்கு தெரியும் ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பெண் எம்பிகளை பார்த்து ராகுல் காந்தி பிளையிங் கிஸ் கொடுத்தாருன்னு ஒரு பிரச்சனை பெரிய அளவுல எழுந்திருந்து உரிமை மீறல் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. இப்போ இந்த விஷயத்துல ராகுல் காந்தி தள்ளி விட்டுட்டாரு, அவர் காயப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பக்கத்துல இருக்கிற பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எஃப்ஐஆர் ஆனது போடப்பட்டிருக்குது. காங்கிரஸ் கிட்ட நம்ம கேட்டோம், என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, திருப்பியும் உள்ள போயிருவாரா ராகுல் காந்தி, திருப்பி நீங்க ஸ்ட்ரீட்ல இறங்கி போராட்டம் நடத்த போறீங்களா அப்படின்னு. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த எஃப்ஐஆரை நாங்க எங்களுக்கான பேட்ச், ஆனர் பேட்சா தான் நாங்க பாக்குறோம்னு காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சோ என்ன நடந்தாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அவங்க நினைக்கவே இல்லை. ஆகலாம், மீண்டும் அவரு சிறையில் அடைக்கப்படலாம், மீண்டும் அவருடைய எம்பி பதவி பறிக்கப்படலாம். ஏன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. பிரிவிலேஜ் மோஷன் போய் அது மீது விவாதங்கள் நடக்கும் பொழுது நம்ம மகுவா மைத்ரா அவங்க வந்து கேள்விக்கு பணம் வாங்கிட்டு பண்ணாங்கன்றப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஒரு என்கொயரி போச்சு. அந்த என்கொயரியில காரசாரமான விஷயங்கள்லாம் போச்சு, அவங்களை வந்து பதவி நீக்கம் பண்ணதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ரூல்ஸ் இருக்கு அவரை பதவி நீக்கம் பண்றதுக்கு, சிறையில் அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த ரெண்டுத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எப்படி நடந்தாலும் நாங்க அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோம்னு காங்கிரஸ் சொல்றத பார்க்க முடியும். ஓகே, சிறையில் அடைத்தாலும் இந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிற அவங்களுடைய கோஷங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த விஷயத்த பத்தி அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி அங்க என்னதான் நடந்துச்சு? ஏன்னா வந்து இந்தியா கூட்டணியினர் வந்து போராட்டத்தை முன்னெடுத்துட்டு அமித்ஷா அவர்களுக்கு எதிராக முன்னோக்கி போறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு முன்பாக பாஜகவினர் வந்து அங்க இருக்காங்க. இதுல வந்து ராகுல் காந்தி, ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு வீடியோ காட்டி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அவங்க காட்டுறாங்க, ராகுல் காந்தி பாருங்க எங்க இருக்காரு அப்படின்னு, இவங்க பொய் சொல்றாங்க, அப்பட்டமான பொய் இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பிரதாப் சாரங்கி அவரும் வந்து அவர் விழுந்த உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ராகுல் காந்தி வேற ஒருத்தரை தள்ளி விட்டாரு, அவர் வந்து என் மேல விழுந்துதான் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து ராகுல் காந்தி என்னை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா? அங்க என்னதான் நடந்துச்சு? இல்ல, நேற்று இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்குதுன்னா முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இங்க கவர் பண்றதுக்கு வந்துருவோம். அப்கோர்ஸ் இது ரொம்ப மாதிரி ஹை ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கனால எல்லாருமே நாங்க இருந்தோம். உள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட மீடியாக்காரங்களுக்கு மட்டும்தான் அலோடு இருக்குது. பட் ஆனா நீங்க அத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்கு, உள்ள எம்பிக்கள் அத்தனை பேருமே போன் எடுத்துட்டு போலாம், உள்ள அலோ பண்ணப்படக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு. அதாவது நான் சொல்றேன், இப்ப நான் பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கிறேன், அங்க இருந்து உள்ள போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மட்டும்தான் அலோடு இருக்கும். அங்க எல்லாருமே நண்பர்களாதான் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். வெளியே ஊடகங்களுக்கு வராத வீடியோக்கெல்லாம் கூட நாங்க போட்டு பார்த்தோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம். காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம்ன்றதை நாங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்றோம். ஏன்னா காலையில எங்களுக்கு 7-8 மணிக்கெல்லாம் மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு கட்சியில யார் யாரெல்லாம் பண்ண போறாங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே எங்களுக்கு குரூப்புகள்ல வந்துருக்கோம். நாங்க அலர்ட் ஆயிருவோம். சோ இது வந்து திடீர்னு அவங்க பண்ண போராட்டம் கிடையாது. திடீர்னு நாங்க ஒரு 200 பேரு நாடாளுமன்றத்துக்குள்ள போறோம், அது கிடையாது. அது முதல்ல கிளியர் பண்ணிடணும். எல்லாருமே எல்லாம் ப்ரீ பிளான்ட், அவங்க இப்படி போராட்டம் பண்ண போறாங்கன்றது அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க. சோ அந்த நீல கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், கையில அம்பேத்கருடைய புகைப்படம் எடுத்துட்டு வரணும், இந்த மாதிரி கோஷம் போடணும், இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த செஷன் தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க டெய்லியுமே அவங்க விவாதம் நடத்துவாங்க, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. சோ இதுதான் ப்ரொசீஜர். அதனால இது வந்து அவங்க ரெடியா இருந்தாங்க. இவங்க இப்படி பண்ண போறாங்கன்றது பிஜேபி காரங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களும் போட்டிக்காக நாங்களும் ப்ரொடெஸ்ட் பண்றோம், காங்கிரஸ்க்கு எதிராக நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம்னு அவங்களும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 வீடியோஸ்ல பார்க்கும் பொழுது பிஜேபி எம்பிஸ் பிரியங்கா காந்தி மாதிரியான பெண் எம்பிக்கள் கோஷம் எழுப்பிட்டு இருக்க இடத்துல வந்து பதிலுக்கு கோஷம் எழுப்பினாங்கதெல்லாம் நம்ம நேரடியா பார்க்க முடிஞ்சது. சோ ஒரு மாதிரி அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் இருந்ததையும் நம்ம கண் கூட நேர்லயே பார்த்தோம். இதுல முதல்ல இந்த பெண் எம்பிங்களை பக்கத்துல இவங்க போய் கோஷம் எழுப்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சுத்தி ஆண் எம்பிக்கள், அதுதான் ஜோதிமணி அவங்க வந்து காட்டியிருந்த வீடியோ. நடுவுல பெண் எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பிரியங்கா காந்தி, ஜோதிமணி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களை சுத்தி நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், அவங்க சுத்தி ராகுல் காந்தி மாதிரியான ஆண் எம்பிக்கள் எல்லாமே சுத்தி இருப்பாங்க. இதுல மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப வயசானவர், அவருக்கு முற்றில அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அவரால் ஒரு படிக்கட்டு ஏறுறப்ப கூட அவருக்கு 2 பேர் பிடிச்சா மட்டும்தான் அவர் ஏற முடியும். நம்ம நேர்லயே அதை பார்த்துருக்கோம் அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. சோ அவரை புஷ் பண்றாங்க, அவரு கிட்டத்தட்ட கீழே விழுகிற நிலைமைக்கு போயிட்டாரு, அவரு கீழே சரிஞ்சு விழுகிற நிலைமைக்கு போயிட்டாரு. எல்லாருமே பக்கத்துல இருந்தவங்க தான் அவரை வந்து பிடிச்சாங்க.
பக்கத்துல இருந்து ஒரு சேர் எடுத்து வந்து நீங்க வந்து சேஃப்டியா இருங்க, நீங்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சேர் போட்டு உட்கார வச்சாங்க. இதெல்லாம் பார்லிமெண்ட்ல ப்ரொடெஸ்ட் நடக்கிற டைம்ல இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் அப்படின்றது இருந்தது. தள்ளுமுள்ளு நடந்துச்சுன்றத ராகுல் காந்தியே ஒத்துக்கிறாரு. ஆனா இவங்க சொல்ற மாதிரி திட்டமிட்டு அவர் தள்ளினாரு, வேணும்னே இவங்க காயம் படணும்னு பண்ணாரு. கிரண் ரிஜிஜு அமைச்சர், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லும் பொழுது, ராகுல் காந்தி தன்னுடைய உடல் பலத்தை எங்க எம்பிக்கள் மீது காட்டக்கூடாது அப்படின்னா நேரடியா அவர் தாக்கிட்டாருன்ற அர்த்தத்துலதான் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் கீழே விழுந்து அவருக்கு மண்டையில அடிபட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா அமைச்சர்கள்லாம் போய் நேர்ல பார்த்திருக்காங்க, கட்டு போட்டிருக்கிறதா சொல்றாங்க, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அவருக்கு அடிபட்டிருக்குன்றதா நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு எம்பியும் வந்து ரொம்ப சீரியஸா அட்மிட் ஆயிருக்காருன்னு போட்டோக்கள்லாம் வெளியாயிருக்கு. இது எதுவுமே நமக்கு வந்து முழுமையா தெரியல. இவங்க சொல்லக்கூடியது மருத்துவ அறிக்கை வரக்கூடியதாவே இருக்கிறதே தவிர ரெண்டு பக்கமுமே வந்து இந்த மேனிபுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். உண்மையுமே அவங்களுக்கு அடிபட்டிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க இல்ல அவங்களுக்கு அடிப்படல, அவங்க சும்மா டிராமா பண்றாங்கன்றது சொல்றதே நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க அருகில இருந்து பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற வரைக்கும் அவங்க அருகில இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு அடிபட்டுருச்சு, அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ரத்தம் ஒழுகுதுன்னா டப்புன்னு அவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி போகணும்னு தான் பார்க்கணும். ஆனா அவர் வெளியே வரும் பொழுது குறிப்பிட்டு ராகுல் காந்தியோட பேரை சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துடைய பத்திரிகையாளர் வந்து ராகுல் காந்தி உங்களை தள்ளினாரா, ராகுல் காந்தி உங்களை தள்ளினாரான்னு அவர் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து முதல்ல அவர் வந்து இல்ல இன்னொரு எம்பியை விட்டு தள்ளினாரு, அதனால நான் விழுந்துட்டேன்ற மாதிரி சொன்னாரு. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லயுமே நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த மாதிரி காட்சிகள் இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் ஃபுல்லா சிசிடிவி கேமராக்கள் இருக்கும். நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய ஐபில இருந்து மற்ற ஆபீசர்ஸ் எல்லாருமே போன்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அவங்களோட கேமராஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ப்ரொசீஜர். அப்படின்னா உடனே இவங்க வெளியே விட்டுருந்தாங்க. ஏன்னா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப உடனே அந்த வீடியோக்களை விட்டுருந்தாங்கன்னா ராகுல் காந்தி தள்ளினது உறுதியாயிருக்கும். இப்ப அதுவும் ஒரு லேகான விஷயமா இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் அமைச்சர்கள்லாம் போய் நேர்ல பார்த்துட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல மல்லிகார்ஜுன கார்கே எனக்கு அடிபட்டுருச்சு, என்ன மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவரு சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஆனா அதை பத்தி பெருசா பேசவே இல்லை. ஒரு ஒரு மூத்த தலைவர் அப்படின்ற முறையில ஒருவேளை அவருக்கு ஆயிருச்சுன்னா அமைச்சர்கள், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வந்து அத்தனை பேருமே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு நல விசாரிப்பாது பொதுவெளியில நடந்திருக்கணும். ஆனா அது மாதிரியும் இது வரைக்கும் வரல. இன்னொரு விஷயம், இந்த பிரதாப் சாரங்கி அப்படிங்கிறவர் வந்து பேரை குறிப்பிட்டு அந்த தள்ளு முள்ளுல அந்த கூட்ட நெரிசல்ல அந்த நிமிஷத்துல நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அப்படின்னு பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே அவரை சுத்தி கண்டிப்பா அவரோட பாதுகாப்புக்கு 2-3 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க அவரை கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வரதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்துமே அவரும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி என்ன வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க, நான் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, நான் வந்து வீட்டுக்கு நோண்டிட்டே தான் போனேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் எழுதி கொடுத்திருந்தும் கூட இவர் என்ன தள்ளி விட்டார் அப்படின்னு யார் பேரையும் மென்ஷன் பண்ணாம தானே கொடுத்திருக்காரு. அப்ப நோக்கம் இருக்கிறதோ ஒரு சைடு அப்படின்னு பார்க்க முடியுதுல. இதுல நீங்க இன்னொரு வீடியோவும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. வெளியான வீடியோ தான். அந்த பிரதாப் சாரங்கி அவர் அடிபட்டு அவருக்கு நர்ஸுங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ராகுல் காந்தி வருவார். வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கேட்பாங்க. அங்க ஏதோ ஒரு மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் வரும் பொழுது சில ஓகே அப்படின்னு ஹிந்தியில சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிடுவாரு. சோ அவர் தள்ளி விட்டு வேணும்ட்டே அவருக்கான உள்நோக்கம் இருந்தா நிச்சயமா அவர் நேர்ல போய் பார்க்க மாட்டாரு. முதல்ல இல்லன்னு மறுப்பாரு, நான் தள்ளி விடல மறுப்பாரு. அதுக்கு பிறகு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணும்போது சரி ஓகேன்னு அவர் மூவ் ஆகுறது அந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்திருக்கு. இப்ப இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ்கள் வந்து வெளியில வந்தாதான். அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல அது வந்து இது அடுத்த கட்டமாக எஃப்ஐஆர் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த கட்டமாக அது மூவ் ஆகும்போது அங்கேயாவது வழங்கப்படுமா? இப்போ உங்களுக்கு நாடாளுமன்றத்துடைய புதிய இந்த நாடாளுமன்ற கட்டணம், இப்ப எனக்கு முன்னாடி இருக்க இந்த நாடாளுமன்ற கட்டணம் முழுமையா ஒரு முறை நடக்க தொடங்கின போது சிலர் உள்ள நுழைஞ்சு அந்த குண்டுகள் அந்த வண்ணப்புடிகள்லாம் வீசினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கா? ஏன்னா கிளாரிபிகேஷன் அவங்க எப்படி உள்ள வந்தாங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, இது வரைக்கும் வழக்கு நடக்குது, அவங்க திரையில இருக்கிறாங்க, ஜாமீன் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதை தெளிவுபடுத்திருக்கு இந்த நாடாளுமன்ற கட்டணம் பாதுகாப்பானதாக தான் இருக்குது அப்படின்ற உறுதிப்படுத்திருக்கான. நேற்று ராகுல் காந்தியோட பிரஸ் மீட்டுக்கும் நான் போயிருந்தேன். அப்போ முடிக்கிறப்போ ராகுல் காந்தி கிட்ட நாங்க எல்லாருமே ஷவுட் பண்ணி கேட்டோம், சிசிடிவி கேமரா கொடுத்தீங்கன்னா தெளிவாயிரும், உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, நீங்க அதை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னது, சிசிடிவி காட்சியை எடுத்து கொடுக்கறது என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டு இல்லை, நான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ இல்ல எந்த பொறுப்புலையும் இல்லை, எடுத்து கொடுக்க வேண்டியது அவங்க, நீங்க போய் அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் போனாரு.
இப்ப இதுல உண்மையிலுமே இந்த மாதிரி பிரச்சனைகளை முடிச்சு வைக்கணும். இல்ல ராகுல் காந்தி தள்ளது உண்மை, இவங்க கொடுக்கக்கூடிய ஏன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. வெறும் வாய்மொழி புகார் நாடாளுமன்றத்துல பிரிவிலேஜ் மோஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கா. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னா நிச்சயமா ஆதாரங்கள் கேட்பாங்க. நீதிமன்றம் கேட்கறப்ப கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே பொது வெளியில இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். இல்ல ஒரு சபாநாயகர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டு என்ன நடந்தது அப்படின்ற கிளாரிபிகேஷன் அவர் கொடுத்துக்கலாம். அப்கோர்ஸ் வெளியினாலும் அவர் தான் அவைக்கான தலைவர். அவர்கிட்ட நிறைய லெட்டர்ஸ் போயிருக்கு, எதுவும் பெரிய அளவுல வரல. இன்னைக்கு ஜெகதீப் தன்கர் இந்த அலுவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதிர்கட்சியோட தலைவர்களை கூப்பிட்டு அவரு பேசி இருக்கிறாரு. தொடர்ந்து அவையை நடத்தலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் ஆனா எதிர்கட்சிகள் அது பெரிய அளவு ஒத்துழைப்பு வழங்கல. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஓம் பிர்லா அவர்கள் இன்னைக்கு டீ பார்ட்டி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு செஷன் முடியுதுன்னா அந்த அன்னைக்கு ஒரு மரபுப்படி ஒரு டீ பார்ட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த டீ பார்ட்டி எதுக்கும் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒட்டு மொத்தமா முடிவெடுத்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க தரப்புல இருந்தும் பேச்சுவார்த்தைக்கும் தயாரா இல்ல, இவங்களும் அதை பத்தி பேச்சுவார்த்தைக்கு போகல. சோ இரண்டு தரப்புலயுமே முரண்கள் இருக்கிறதையும் நம்ம தெளிவா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. மாற்றி மாற்றி இது ஒரு பக்கம் இருந்தா மாற்றி மாற்றி ராகுல் காந்தி வந்து என்ன தள்ளி விட்டாரு இல்ல நெருக்கி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் எம்பி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே தரப்புல இருந்து இவங்க தரப்பு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கக்கூடிய மக்களை வந்து என்ன நினைக்க தோணுது? நாடாளுமன்றமா, அது மக்களுக்கான மன்றம், மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு மன்றம். இங்க வந்து மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கிறது, இது மாதிரியான ஒரு சலசலப்பு கிளம்பி இருக்கு. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் ஏதாவது நடப்பதற்கு இன்றோ நாளையோ நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நாங்க பத்திரிகையாளர்களா பேசிட்டு விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். நல்ல வேலை பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து அங்க போடப்பட்டிருக்க புது சேர் எல்லாம் வந்து ஃபுல்லா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மைக்கெல்லாம் வந்து கையில எடுக்க முடியாது, எடுக்கிற மாதிரி இருந்தா என்ன இருக்கும். இது வந்து நம்ம சிரிக்கிறதுக்காக இல்லைனாலும் ரொம்ப ஒரு மாதிரி சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய நடவடிக்கைகள். ரெண்டு தரப்புமே தான் நம்ம சொல்லணும். இவங்க தரப்புலயும் நியாயம் இருக்கும், இவங்க தரப்புலயும் நியாயம் இருக்கும். இரண்டு தரப்புமே நம்ம பார்க்கும் பொழுது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விவாதம் ஒரு விஷயம் கேட்கும், கேள்வி நேரம் நடக்கவே இல்லை. கேள்வி நேரம் யாருக்காக நடத்தப்படுது? அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க பிரச்சனையை எழுப்பி, இப்போ ஒரு கன்னியாகுமரி எம்பியோ இல்ல ஒரு தேனி எம்பியோ இல்ல ஒரு புனிதத்தோட எம்பியோ அவங்களுடைய தொகுதி பிரச்சனையை கேட்கறதுக்கான மிக முக்கியமான தளம் தான் அந்த கேள்வி நேரம். பயங்கர முக்கியமானது. 0 வரும் கிட்டத்தட்ட பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பேசக்கூடிய இடம். இது எதுவுமே நடக்கிறதே இல்லை. எதிர்கட்சிகள் அமளியிலேயே ஈடுபட்டு இருந்தாங்கன்னா 2 நாட்களுக்கு மேல இந்த அரசியல் சாசன சம்பந்தமான விவாதம் வந்து நடந்தது. காரசாமதமான விவாதம், குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இருந்தது. ஆனா நடந்ததே, அவங்க அதை நடத்தவே கூடாது, அவையை நடத்தவே கூடாது, நாங்க முழுமையா முடக்கி போட்டுருவோம்னு தான் அந்த 2 நாள் நடந்திருக்காது. ஒரு நாடு ஒரு தேர்தல் விவகாரத்திலயும் அதே மாதிரிதான், நாங்க பண்ணவே மாட்டோம் அப்படின்னா அவங்க உள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க கலந்துகிட்டாங்க. இப்ப விவாதம் கேட்கறது நியாயமான விஷயமா கேக்குது. அதானி விவகாரமாகட்டும், இது எல்லாமே நீதிமன்றங்கள்ல வரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இவங்க உடனே சொல்றாங்க அவையில் இல்லாத ஆளை பத்தி பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியினர் முன்னெடுக்கக்கூடிய அந்த சோரஸ் விவகாரத்துல அவரும் அவையில் இல்லாத நபர் தான். அது வெறும் ஒரு குற்றச்சாட்டா தான் இருக்குதே தவிர வழக்குகளாகவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபைல் ஆகவே இல்லை. சோ இப்ப இந்த விஷயம் சரி, அந்த விஷயத்த ரொம்ப பெருசா எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான விவாதம், அதுக்கான ஆதாரங்களை பெரிய அளவுல கொடுக்கறது, வெளியில விவாதங்கள் நடக்குது. நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன விவாதம் நடக்குது? சோ எந்த விவாதமே நடக்கல. அது வெதர் காங்கிரஸ் சொல்லக்கூடியதோ, திமுக சொல்லக்கூடியதோ, பிஜேபி சொல்லக்கூடியதோ, யார் எது சொன்னாலுமே அப்கோர்ஸ் சோனியா காந்தி சோரஸ் அந்த விவகாரம் ரொம்ப முக்கியமானது. ஆனா அது விவாதிக்கணும், மக்கள் மத்தியில கொண்டு வரணும் அப்படின்னா விவாதம் தேவை. ஆனா எதுவுமே இந்த விவாதம் நடக்கல. தமிழ்நாட்டுல மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது, அது சம்பந்தமான விஷயங்கள் கேட்கணும். வயநாடு வரலாறு காணாத துயரத்தை சந்திச்சது, அது சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா பெரிய அளவுல அதெல்லாம் விவாதிக்கப்படாமல் எதுவுமே பேசப்படல அப்படிங்கிற வருத்தமும் மக்களிடையே கண்டிப்பா இயலாம இல்ல. வருத்தத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துற போது எங்க இவங்க மேல அப்படிங்கிற கட்டத்துலதான் இந்த நிகழ்வுகள் இருக்கு. சரி, இந்த நிகழ்வை தாண்டி நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா, நீங்க முன்னாடி பேசும்போதே சொன்னீங்க ராகுல் காந்தி வந்து பிளைன் கிஸ் கொடுத்தாரு பாஜக பெண் எம்பிக்களை பார்த்து அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. அதற்கு முன்பாக காரசாரமாக ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருக்கும்போது பிரதமர் மோடி வந்து எதிர்த்து பலமுறை வந்து காங்கிரசின் வீழ்ச்சி வந்து பெரிய பல்கலைக்கழகத்துல வந்து ரிசர்ச் செய்யப்படும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதற்கப்புறம் வந்து ஒரு காரசாரமான விவாதத்தின் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து நீங்க வந்து ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கீங்க, இன்னும் வந்து அந்த
வழக்கு முடிஞ்சிடல அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார், எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நபராக இருக்கார் அப்படிங்கிறது அவரை வந்து நாடாளுமன்றத்துல இருந்து எப்படி வெளியில துரத்துவது, அவரை எப்படி அமைதிப்படுத்துவது, இதற்கான சிந்தனைகள் தான் அங்க ஓடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்களிடையே வரத்தானே செய்யும். ஏன் தொடர்ந்து தலைவர் வந்து அந்த நாடாளுமன்ற குழு தலைவர் வந்து இத பத்தி எந்த வித நடவடிக்கைகளும் எடுத்த மாதிரி தெரியலையே இது வரைக்கும். ராகுல் காந்தி இப்ப ஏற்றிருக்கிற பொறுப்பு அப்படின்றது வந்து பல வருஷங்களா இந்தியாவில இல்லாதது. அதுதான் எல்ஓபி, மக்களவை எதிர்கட்சி தலைவர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, கொடுக்கப்படாதது. அப்கோர்ஸ், ஏன்னா நீங்க ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய விவகாரம் தொடங்கி ஒரு முக்கியமான அத்தனை அதிகாரிகளையும் நியமிக்கக்கூடிய குழுவுல ராகுல் காந்தியுடைய இடம். அவர் கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து நபர். அரசு நடத்தக்கூடிய எந்த ஒரு விவாதமா இருந்தாலும் அதுல ராகுல் காந்திக்கான பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இடம் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டால ஒருவேளை நேரிடலாக இருக்கலாம். அவையிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்ற முயற்சிகள் தொடர்ந்து நடக்குதுன்னு காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமில்ல, எதிர்கட்சியை சேர்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே வலுவா நம்புறாங்க. ஏன்னா அவருடைய குரல் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேருது, அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கப்படுது அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறத பார்க்க முடியுது. இந்த பிரதாப் சாரங்கி அப்படிங்கிற நபர் வந்து இப்போ இந்த அவருடைய இந்த மாற்று கருத்து, அதாவது அடிப்பட்ட உடனே ஒண்ணு சொல்றாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒண்ணு சொல்றாரு, அப்புறம் பிறகு அந்த வெளியான அந்த ஹாஸ்பிட்டல் புகைப்படங்கள், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் இதெல்லாம் வெளியான பிறகு யார் இந்த பிரதாப் சாரங்கி அப்படிங்கிறது கூகுள்லயும் யூடியூப்லயும் நிறைய சர்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்கள் கிடைச்சிருக்கு. யார் இந்த பிரதாப் சாரங்கி, அவர் எந்த தொகுதியிலிருந்து போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கார் நாடாளுமன்றம்? பிரதாப் சாரங்கியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒடிஷா தான் உடனே ஞாபகம். ஏன்னா அவர் அப்கோர்ஸ் ஒடிஷாக்காரரு. அவர் தீவிரமான பஜ்ரங் தள் வலதுசாரி தீவிர அமைப்புல அவரு ரொம்ப இதுவா இருந்திருக்காரு. 1999 அதை ஒட்டி காலகட்டத்துல அந்த கிறிஸ்தவ பாதிரியார் குடும்பத்தோட எரிக்கப்பட்ட விவகாரத்துல இவரும் தொடர்புடையவர் அப்படின்ற பேச்சுகள்லாம் இருந்த ஒரு நபரா தான் இருந்தாரு. அந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட தாரா சிங் அப்படின்றவருக்கு மரண தண்டனை வரைக்கும் விதிக்கப்பட்டு நாடே ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம் அப்படின்னு இப்ப வரைக்கும் பார்க்கப்படக்கூடிய விவகாரத்துல அவர் அப்கோர்ஸ் கோர்ட்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாலும் அவரும் தொடர்புடையவர் அப்படின்றத பார்க்க முடியுது. அவரு கடந்த ஆட்சியில மத்திய இணை அமைச்சராகவும் இருந்தாரு. பட் இந்த முறை அவருக்கு அந்த மாதிரியான பொறுப்புகள் எதுவும் இல்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு எம்பியா தான் அவரு இருந்துகிட்டு இருக்காரு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்தெந்த எம்பிக்கெல்லாம் இப்படி தங்களுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்கோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் சம்பந்தமான மசோதாவை தாக்கல் பண்ண போது மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வரல. ஆனா நேற்று இந்த போராட்டத்தின் போது வந்திருந்தாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஒவ்வொரு எம்பிஸும் அவங்களுடைய அந்த அதிகாரத்தை நோக்கி அமைச்சரவை அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதை நோக்கி பண்ணலாம். பட் ஆனா அவருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. மருத்துவர்களுடைய அறிக்கைகளை நம்ம நம்பிதான் ஆகணும். அதுல காங்கிரஸ் கட்சியினர் சொல்லக்கூடியதோ இல்ல பொதுவெளியில ட்ரோல் ஆகக்கூடிய விஷயமாவோ நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரு அடிபட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. அமைச்சர்கள் போய் பார்த்து அவங்களும் சொல்றாங்க. மருத்துவமனை அறிக்கை வருது. ஸோ நம்ம அதை அப்படி சுலபமா புறந்தள்ள முடியாது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இது பயங்கர டேமேஜ் ஆயிருக்குது. எஸ்பெஷலி சவுத் இந்தியால இந்த விஷயங்கள் வந்து பிஜேபிக்கு ஒரு விதமான தாக்க. அம்பேத்கர் விவகாரம், அதுக்கப்புறம் அவங்க நடந்துட்ட விஷயம், இது எல்லாமே ஒரு விதமான எதிர்மறையான கருத்துக்களை பாஜகவினர் மீது கொண்டு வருதோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கிறத கண்கூட பார்க்க முடியும். ஓகே, இந்த விஷயம், அதாவது நாடாளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசிய பிறகு அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு நீங்க கடவுள் பேரை சொல்லியிருந்தா சொர்க்கம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அந்த விஷயத்தை பத்தி பேசின பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ட்வீட் போடுறாரு, அம்பேத்கருக்கு நாங்க இது பண்ணிருக்கோம் அது பண்ணிருக்கோம் லிஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அம்பேத்கர் விஷயத்துல பாஜகவினர் ஏன் இவ்வளவு பரபரப்பாகிறாங்க, ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாங்க இந்த இஷ்யூக்கு அப்புறம், இந்த பேச்சுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது வட மாநிலங்கள்ல வந்து கொந்தளிப்புகளை பார்க்க முடியுது. காங்கிரஸ்னரும் சரி எதிர்கட்சியினர்கள் போராட்டத்தை பார்க்க முடியுது. அப்ப அங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, வாக்கிற்கு இது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு எடுத்து பாஜகவினர் இதை வந்து தீவிரமா அவங்களும் வந்து போராட்டத்துல குவிச்சிருக்காங்களா? நீங்க டெல்லி எலெக்ஷன்ஸ்
நெக்ஸ்ட் மந்த் நடக்கும்போது அறிவிப்பு அடுத்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அம்பேத்கர் விவகாரத்தை முன் வச்சு காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேரையுமே கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ காங்கிரஸ் மீது ஒரு விதமான கூட்டணியில இருக்காங்கன்றதுனால ஒரு மாதிரியான சாஃப்ட் கார்னர் இருக்குது. பட் ஆனா அவரும் விமர்சனங்கள் இருக்குது. நீங்க எந்த மாநிலம் வட மாநிலங்கள்ல எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அம்பேத்கர் அவர்களை தாண்டி இந்தியா முழுவதும் அதே நிலைமைதான். பட் வட மாநிலங்கள்ல மகாராஷ்டிராவாகட்டும், இல்ல ஒரு மத்திய பிரதேசமாகட்டும், ஒரு வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இந்த மாதிரியான மாநிலங்கள்ல அவருக்கு எதிரான எந்த ஒரு சின்ன விஷயமும் பெரிய அளவுல பேசு பொருளா மாறிடும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தேர்தல் அரசியலுக்கான ஒரு தலைவரா அவரை மாத்திட்டாங்க அப்படின்றது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனா அதை தாண்டி தன்னார்வமா இருக்கக்கூடிய நிறைய அமைப்பினர் இன்னைக்கும் ஒரு பெரிய மதிக்கத்தக்க புறந்தள்ளவே முடியாத ஒரு தலைவராக இருக்கிறாங்க. ஏன்னா இது JNU ஸ்டூடெண்ட்ஸ் விங் ஆகட்டும், இவங்க எல்லாமே இதை உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பார்லிமெண்ட் போயிட்டு இருக்குதுன்றதுனால நம்ம பெரிய அளவுல அந்த விஷயங்கள்லாம் வெளியே வராம இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. பார்லிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இனி எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த விவகாரங்கள்ல கையிலேயே வச்சிருப்பாங்களா, இல்ல நீர்த்து போயிருமா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் ஆனா அது சமாதானப்படுத்தணும், இந்த விஷயத்துல ஏற்பட்ட டேமேஜ்களை எப்படியாவது சரி செஞ்சிடணும் அப்படின்னு பாஜகவினர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. சோ தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து அறிக்கைகள், பேட்டிகள், தங்களை நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குன்றதே பார்க்கலாம். ஓகே, அந்த விஷயத்தை ஒட்டி பாக்குறது, இது எல்லாம் பண்றதோட ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கிக்கிட்டே போறாங்க. அவர் எங்க எம்பிக்கள் கிட்ட அவருடைய பலத்தை காட்டக்கூடாது, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கோரிக்கைகளும் வைக்கப்படுது. மல்லிகார்ஜுன கார்கே காவல்துறையை நாடல அப்படின்னு செய்திகள் வந்தவரும் இருக்கு. அவர் நாடாளுமன்றத்துலதான் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ராகுல் காந்தி மீண்டும் தண்டிக்கப்பட்டு விடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இந்தியா கூட்டணியிடையே எழுந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவர் சிறைக்கே போனாலும் இந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தையும் பார்க்க முடியுது. அங்க என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது? எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே செஷன் முடிஞ்சிச்சுன்றதுனால எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இனி அடுத்தது லீவ் தான் ஃபுல்லாவே. இதுக்கப்புறம் இனி ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் டெல்லி எலெக்ஷன். ஆனா இது ஏன் உயிர்ப்போட இருக்கும்னா, நான் திருப்பி சொல்றது அதுதான், டெல்லி எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றதுனால இந்த தேர்தல்ல, டெல்லி எலெக்ஷன் தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி பயங்கர பின்னடைவுல தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு எலமெண்ட் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. எதை வச்சு ஆம் ஆத்மி கூட்டணி இல்ல, ஆம் ஆத்மி டெல்லியில கூட்டணி இல்லைன்ற உறுதியாயிடுச்சு. எதை வச்சு தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்குள்ள பெரிய தயக்கம் இருந்தது. அதனால இந்த டெல்லி எலெக்ஷன் நடக்குது அப்படின்ற சமயத்துல இந்த விஷயத்த தொடர்ந்து பெரிய அளவுல கொண்டு போவாங்க அப்படின்னு அவங்க திட்டம் வச்சிருக்கிறாங்க. அது பண்றாங்களான்றது அவங்க முடிவுல தான் தெரியும். மற்றபடி மற்ற மாநில கட்சிகள் இப்போ தமிழ்நாட்டுல தொடர்ந்து போராட்டங்கள்லாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் அந்தந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனா அவங்க அதுக்கான தயார் நிலையில இருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்ந்து மத்திய அரசு எப்படி இதை அணுகிறாங்களோ, இப்ப ராகுல் காந்திக்கு எதிராக இந்த FIR ரொம்ப தீவிரப்படுத்தப்படுது. இப்ப அவருக்கு எதிராக சம்மன் அனுப்பப்படுது, நேர்ல வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க, இல்ல நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகுது, உடனடியாக விசாரணைக்கு வருது அப்படின்னு அந்த விவகாரம் உயிர்ப்போட இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் சார்பாகவும் அந்த அவங்களுடைய புஷ் அப்படின்றதும் நிச்சயமா இருக்கும். பட் ஆனா இந்த அம்பேத்கர் அவமரியாதை செஞ்சுட்டாங்க அமித்ஷா பாஜகவினர் அப்படின்றத தொடர்ந்து இனி அவங்க எல்லா மேடைகள்லயும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதைத்தான் அவங்க திட்டமாகவும் வச்சிருக்கிறாங்க. நன்றி சார். டெல்லியில இருந்து நேரடியாகவே அங்க நடந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.